மாமா. பெரியப்பா. என்னமாயா, என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா வரீங்க? நீங்க இத பாருங்க பெரியப்பா. இந்தாங்க. தம்பி, முழுக்க முழுக்க தங்கம் இல்லப்பா, இது ஐம்பொன்னுல செஞ்சிருக்காங்க. ஐம்பொன்னுன்னா கூட 5 சம அளவுல இருக்கணும். தங்கத்தோட அளவை குறைச்சி பித்தளையோட அளவை அதிகப்படுத்திருக்காங்கப்பா. இதுதான் பெரியப்பா அந்த மூக்குத்தி. இது யாரோட மூக்குத்தி? இதையே நீங்க எடுத்துட்டு போய் செக் பண்ணீங்க? பெரியப்பா, பூனாவுடைய சின்னம் மூக்குத்திங்கிறதுனால அவ ஐம்பொன்ல மூக்குத்தி செஞ்சு அதுல தங்க மூலம் பூசி ஒரிஜினல் தங்க மூக்குத்தின்னு நம்ம ஊரு பொம்பளைங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுத்து எல்லாரும் அவளுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க கிட்ட எல்லாம் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் வாங்கியிருக்கா பெரியப்பா. மாமா, இவ ஊரை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்க பாக்குறான். பெண்கள் எல்லாம் அந்த மூக்குத்தி தங்கம் இல்லைன்னு தெரியாம அவளுக்கு ஓட்டு போட போறாங்க. நேர்மையான வழியில போராடி நம்ம அத்தையை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ இந்த மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறா மாமா. என்ன மச்சான், இவ என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாளே. அவளுக்கு எதுக்கு மச்சான் இவ்வளவு பதவி உயரி? பதவிக்காக கிணத்து தண்ணியில பூச்சி மருந்து கலந்து ஊர் ஜனங்களை எல்லாம் கொல்ல பார்த்தவா அவ. இது என்ன, இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. என்னங்க இதெல்லாம்? பதவி ஆசை அவ கண்ணை மறைக்குதா? இந்த பதவிக்காக இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்களே. அவ பதவிக்காக இதையெல்லாம் பண்ணல ஜானகி. அவளுக்கு உன்னை ஜெயிக்கணும், அது மூலமா என்ன ஜெயிக்கணும், என்ன அவமானப்படுத்தணும். இதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றா. இப்ப என்னங்க பண்றது? இந்த வீடியோவை வீடு வீடா போய் எல்லா லேடிஸ்க்கும் காட்டுவோம். புவனேஸ்வரி எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரிய வைப்போம். மச்சா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க புவனேஸ்வரிய பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஜனங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. அவங்களுக்கு தெரியும் நாம இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம், இன்னும் எவ்வளவு நல்லது பண்ணுவோன்னு வாக்கு கொடுத்திருக்கோம்னு. நம்மளை பத்தி நம்ம ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். புவனேஸ்வரிய பத்தியும் அவ எப்படிப்பட்டவ, என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கிறதும் அவங்களுக்கு சொல்லி தெரிய வைக்க தேவையில்லை. ஆனா மச்சா, இந்த மூக்குத்தியை வாங்கிட்டு சத்தியம் செஞ்சதுக்காக புவனாவுக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா என்ன மச்சா பண்றது? அதானே நான் சொல்றேன். யார்கிட்ட பணம் வாங்கணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஜனங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த வீடியோவை காமிச்சு அவங்கள தொந்தரவு பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அவளோட சதி ஜெயிக்குதா இல்ல நம்மளோட நேர்மை ஜெயிக்குதான்னு பாத்துடலாம். இப்ப இத எலெக்ஷன் கமிட்டியில காமிச்சு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான்னு சொன்னா அவளோட நாமினேஷனே கேன்சல் ஆயிடும். அதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவ நிக்கணும், நின்னு ஜானகி கிட்ட மோதி அவ டெபாசிட் காலி ஆகணும். அது நடக்கும். நீங்க அப்படியே அமைதியா விட்டுருங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.